ஓம் ஸ்ரீ வராயதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்தவைகளையும் கடந்து வந்த வாழ்க்கையையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனது நிகழ்காலம் வீணானதாக போய்விடும். கவலை கொள்ளாதே. வரக்கூடிய இந்த நாளிலேயே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கஷ்டங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்த உன் தலையெழுத்தை உனக்கு இஷ்டங்களெல்லாம் நடக்கக்கூடிய விதியாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டம் இருப்பதால் தானே இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இனி உன் எதிர்காலம் எல்லாம் மிகவும் பிரகாசமானதாகவும் சந்தோஷமானதாகவும் அழகானதாகவும் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் உன் வராகி அம்மா செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த நாளிலேயே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயமும் பிரளயமும் நிகழ்ந்து இந்த மொத்த பூமியும் உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க தயாராக ஓடிவரும். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு விருப்பமானதை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என் செல்லமே. நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உதவும், எல்லாமே எனக்கு நன்மைதான் என அத்தனையையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையையும் வருங்காலத்தையும் சிறப்பாக மாற்றுவதற்கு உண்டான வேலைகளை செய்ய பார். இங்கு உள்ள மக்களுக்கிடையில் இருந்த இரக்க குணமெல்லாம் இப்போது மாறி இரும்பு மனம் கொண்டவர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சுயநலவாதியாகிவிட்ட இந்த பூமியில் இப்போது இரக்க மனமும் இரும்பாகி போய்விட்டது. யாரும் யாரை பார்த்தும் கவலைப்படுவதும் இல்லை, யாருடைய துன்பத்தையும் கண்டு வருத்தப்படுவதும் இல்லை. இருந்தாலும் என்ன நடந்த போதும் தன்னிலை மாறாமல் எல்லோருக்கும் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றி அமைப்பேன். தேவையில்லாமல் பயம் கொள்ளாதே. என்ன நடந்தாலும் நீ நீயாகவே இரு. புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும். உன்னை சரியாய் முழுவதுமாய் புரிந்தவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் எப்படிப்பட்ட வலி இருக்கும், உன் மனம் எவ்வளவு வேதனைப்படையும் என எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி உன்னை நீயே பக்குவப்படுத்த தயாராக என் செல்லமே. நான் சொல்லும்படி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் மறந்து உன் மனதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதென்பது சிறிது கடினம்தான். ஆனால் இதுதானே நிரந்தரம். நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்து பயப்பட்டு கொண்டும் பரவசப்பட்டு கொண்டும் பயந்து கொண்டுமே இருப்பது வாழ்க்கை கிடையாது. என்ன நடந்தாலும் அத்தனையையும் நான் தாண்டி வருவேன் என யார் ஒருவர் நிம்மதியோடு வாழ ஆரம்பிக்கிறாரோ அந்த நல்ல மனம்தான் நிம்மதியாக நிரந்தரமானதாக உன் கூடவே இருக்கும். உனக்கு துணையாக யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே. ஏனெனில் உனக்கு துணையாக எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அந்நிலையில் நீ மற்றவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வாய்தானே. உனக்கு துணை நீ மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம், உனக்கு துணையாய் நிற்க வேண்டிய மனிதர்கள் எல்லாம் தவறான புரிதல்களால் உன்னை பலவீனப்படுத்தி உன்னிடமிருந்து பிரிந்து செல்வதை நான் பார்த்து விட்டேன். அவர்கள் வார்த்தையாலும் செய்கையாலும் செய்த செயலுக்கெல்லாம் நிச்சயமாக என்னிடமிருந்து தண்டனையை பெறுவார்கள் என் செல்லமே. செய்யும் குற்றத்திற்கு அப்போதே தண்டனை கிடைத்து விட்டால் மனிதர்கள் சீக்கிரம் தப்பித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படி இல்லாமல் தவறு செய்தும் குற்றம் செய்தும் கூட அவர் நன்றாக வாழ்கிறார் என்றால் அவருக்கான கடுமையான தண்டனையை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். அவருக்கு பூலோகத்தில் அல்ல, மேலோகத்தில் நான் தண்டனை கொடுப்பேன். இந்த பூமியிலேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நல்ல மனிதர், கஷ்டங்களை மற்றவருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல மனிதர் தன் வாழ்வில் கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் போகிறார். ஏன் அவரை நல்ல மனிதர் என சொல்கிறேன் என யோசிக்கிறாயா? எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய என் நல்ல பிள்ளையான உனக்கு அவர் கெடுதல் செய்தாலும் கூட அவரும் என் பிள்ளைதானே. எப்படின்னு தாய்க்கு தன் பிள்ளை எல்லாரும் பிள்ளையாக இருப்பதால் தான் நல்ல பிள்ளை என சொல்கிறேனே தவிர அவர் திருந்தும் வரையிலும் நான் விடப்போவதில்லை. நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் சொன்ன இந்த நாளிலேயே அதிர்ஷ்டமாக நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன். தர்மம் மட்டும் செய்ய ஆரம்பித்து விடு என் செல்லமே. எதற்காக தெரியுமா? நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எண்ணற்ற சங்கடங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்துவிடும். நீயும் நிம்மதியான வெற்றி பாதையில் தொடர்ந்து செல்லலாம் அல்லவா? அதற்காக தான் சொல்கிறேன். அளவுக்கு அதிகமான அன்பை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் முதலில் ரசித்து ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு சும்மா சும்மா நீ அன்பால் தொந்தரவு செய்கிறாய், தொல்லை கொடுக்கிறாய் என உன்னை உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள்.
அன்பானவர்களுக்காக விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறே இல்லை. ஆனால் உன் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் நீ என்னதான் நெருங்கி போனாலும் அது சரியில்லாததாகவும் தவறானதாகவும் தான் இருக்கும். நீ விலகி இருந்து விடு என் செல்லமே. படிப்பு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை விட சில பேரின் நடிப்பு தான் பல பாடங்களை உனக்கு சிறப்பாய் கற்றுத்தரும். மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் உற்று நோக்கி கவனித்து கொண்டே இருந்தால் இந்த விஷயங்களையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளலாம். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டும்தானே இன்பம். நாளை இன்பம் வரும், நாளை கழித்து சிரித்து மகிழலாம் என எந்த நொடியையும் எதற்காகவும் ஒதுக்கி வைக்காதே. அந்த நொடியில் என்ன நிகழ்கிறதோ அதை பொறுத்து உன் வாழ்வில் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்கும். முடியும் என்ற நம்பிக்கையோடு காலையில் எழுந்திருந்தால் போதும். எல்லாருக்குமே அவர்கள் நினைத்ததை, அவர்கள் ஆசைப்பட்டதை சாதனையாக நான் முடித்து கொடுப்பேன். நீ ஒருவரை தண்டிக்க வேண்டுமென நினைத்தால் அவருக்கு மன்னிப்பை கொடுத்து விடு என் செல்லமே. ஏனெனில் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை என இங்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக அவர்கள் தன் தவறை உணர்ந்தபடியும் உன்னை தேடி வரும்படியும் உன் வராகியம்மா நான் செய்வேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீதான் சிறந்த ஆள், நீதான் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை என்பதை உனக்குள் நீ நம்பிக்கொண்டே இருந்தால் அதற்கேற்றாற் போலவே உன் வாழ்க்கையும் நல்லதாக மாறிவிடும். எவ்வளவு கடினமான விஷயங்களையும் சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும் என் செல்லமே. கஷ்டங்கள் வரும்போது நீ ஒருபோதும் பயந்து தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது நீ ஒருபோதும் தடம் மாறவும் கூடாது. எப்போது என்ன நடந்தாலும் எங்கு என்ன நிகழ்ந்தாலும் நேர்மையான நியாயமான வழியில் உன் வேலைகளையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டே இரு. சில இடங்களில் உனக்கு எல்லாம் தெரிந்தாலும் கூட புரிந்தாலும் கூட எதுவுமே நடக்காதது போல இருக்க முயற்சி செய்ய செல்லமே. அந்த நல்ல குணம்தான் உன் வாழ்வில் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் இலக்கை அடைவது மட்டும் வெற்றி கிடையாது. வெற்றிக்காக தொடர்ந்து நீ உழைத்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய வெற்றிதானே. அப்படி உனக்கான வெற்றிக்கான பலனையும் பரிசையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வரத்தான் போகிறேன். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்கள்தான் உனக்கு அதிக வெற்றியை உருவாக்கியுள்ளார்கள் என்பதை புரிந்து கொள். மற்றவர்கள் அவமானப்படுத்தும் போதுதானே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியே உனக்குள் வந்தது. நிச்சயமாக உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும் உன் வராகியம்மா நீ என்னிடம் ஆசையாய் கேட்டதையும் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் பெற்று மனமகிழ்வோடு சந்தோஷமாய் வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செய்து முடித்து விடுவேன் என் செல்லமே. கூடிய விரைவில் அந்த அதிசயம் நிகழத்தான் போகிறது. அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தானாக தேடி வரத்தான் போகிறது. இதுவரை நடந்ததை பற்றி யோசிக்க வேண்டாம். இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதும் கிடைக்கப் போவதும் எல்லாமே உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. எந்த அளவிற்கு உயர வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அந்த அளவிற்கு நீ கடுமையான சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய். இனி எல்லாமே சரியாகி உன் வாழ்வில் சந்தோஷமும் நிம்மதியும் பூத்து குலுங்கும். என்னையே நம்பு. உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன். எல்லா சோதனைகளையும் முடித்து வைத்து மகிழ்ச்சி ஒன்றையே உனது இலக்காக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கிடைக்கும் இடத்திலெல்லாம் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்திலெல்லாம் கொடுத்து கொண்டும் வாழ ஆரம்பி. எல்லாருக்கும் இயலாதவர்களுக்கும் நீ உதவி செய்ய ஆரம்பித்து விட்டாலே உனக்கு தேவையானதை உன் வராகியம்மா நான் கொண்டு வந்து தருவேன். நிச்சயம் நீ அழகான வாழ்க்கையை அன்போடும் பெருமிதத்தோடும் வாழப்போகிறாய்.